Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard second unitல exercise 2.6ல third sum பார்க்குறோம். Obtain the Cartesian form of the locus of z equal to x plus iy in each of the following cases. First one, real part of iz square which is equal to 3. Okay. So கொடுத்திருக்க question வந்து Cartesian formக்கு change பண்றோம் அவ்வளவுதான். So first let z equal to x plus iy எடுத்துக்கலாமா. ஸோ வந்து ரியல் பார்ட் ஆஃப் iz ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு iz கண்டுபிடிக்கலாம். ஸோ izனா என்ன, i இன்டு இசட்டோட வேல்யூவை அப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் iy என்ன கிடைக்குது நமக்கு, ஐயை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் ஸோ ix ப்ளஸ் i ஸ்கொயர் ஒய். So which is equal to ix, I square na value என்ன, I square which is equal to minus 1. இதை வந்து அப்ளை பண்ணோம், இங்கே அப்ளை பண்ண என்ன வரும், மைனஸ் ஒய்னு கிடைக்குதா. ஸோ I square அப்ளை பண்ணால் minus 1. ஸோ minus y square. இது எதோட வேல்யூ நமக்கு, izோட. ஸோ கொஸ்டின் வந்து the whole square. ஓகேவா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, iz ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதோட ரியல் பார்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ரியல் பார்ட் ஆஃப் iz ஃபைண்ட் பண்ணலாமா. ஸோ ரியல் பார்ட் ஆஃப், இதில் ரியல் பார்ட் இது i இருக்கிறது இமேஜினரி பார்ட். ஸோ அது இல்லாத மைனஸ் ஒய் தான் ரியல் பார்ட் ஆஃப் iz. கரெக்டாக. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரியல் பார்ட் ஆஃப் iz த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. ஸோ இதில் கொண்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்க. ரியல் பார்ட் ஆஃப் iz நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், மைனஸ் ஒய். ஸோ மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 which implies நமக்கு என்ன கிடைக்குது, பாசிட்டிவாக கிடைக்கும். ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 3ன்னு கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இஸ் திஸ் ஒன். ஓகே. ஸோ விச் இஸ் அவங்க கார்ட்டீசியன் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த locus of z equal to x plus iy. ஓகேவா. ஓகே. செகண்ட் கொஸ்டின், இமேஜினரி பார்ட் ஆஃப் 1 மைனஸ் ஐ இன்ட்டு இசட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே போல் தான். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்து பண்ணுறோம், 1 மைனஸ் ஐ இன்ட்டு இசட் ப்ளஸ் 1. ஓகே. ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிக்கிறோம், அதுக்கு இமேஜினரி பார்ட் எடுக்கிறோம். ஓகேவா. ஸோ இதில் இசட்டோட வேல்யூ அப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன கிடைக்குது, 1 மைனஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1. ஓகே. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான், அதாவது இது ரெண்டும் மல்டிப்ளேயில் இருக்கா. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு, 1 இன்ட்டு ஐஒய். ஸோ ஐஒய். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஐயை கொண்டு இந்த ரெண்டு டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் ஐஎக்ஸ் மைனஸ் ஐயும் ஐ ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஒய் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்ம இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கலாம். எக்ஸு இது ரியல் பார்ட், இன்னொரு ரியல் பார்ட் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட் ஐஎக்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன தெரியும், மைனஸ் 1. ஸோ இது இந்த மைனஸ் ஐ ஸ்கொயருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் 1. ஸோ இது ப்ளஸ் ஒய் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ரியல் பார்ட்டாக நமக்கு கிடைக்குது. ஓகே. ஸோ இதை பிரித்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டாக எழுதிக்கலாம். ஸோ ரியல் பார்ட் என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1. இது வந்து ரியல் பார்ட் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஐயை வெளியே எடுத்துட்டேன்னா இந்த ரெண்டு டேர்மில் எது காமனாக இருக்குது, ஐயை வெளியே எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ். ஓகேவா. இப்போ நமக்கு ஃபைன் பண்ணியிருக்கிறது 1 மைனஸ் ஐ இன்ட்டு இசட் ப்ளஸ் 1. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, கிவன் இமேஜினரி பார்ட் ஆஃப் 1 மைனஸ் ஐ இசட் ப்ளஸ் 1 which is equal to 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வேல்யூவோட இமேஜினரி பார்ட் நமக்கு என்ன தெரியும், y மைனஸ் எக்ஸ். இமேஜினரி பார்ட்னு அவங்க மென்ஷன் பண்ணும்போது ஐயை எடுத்து எழுதக்கூடாது, பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த அதோட கோஎஃபிஷியன்ட், ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன, y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஒரு மைனஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 which is a Cartesian form of the locus
ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.